கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்கிறேன். இன்றைக்கி அதாவது கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். யாரெல்லாம் என்னை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க இல்லை, நீ எப்படி இருக்கிறன்னு கேட்குறதுக்கு கூட ஒரு நாதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தராகி ஆண்டவர் சொல்கிற சங்கீதத்தில், தாவீது எழுதின சங்கீதத்தில், அதாவது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மையே துதிப்பேன். சரிங்களா? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு யாரும் இல்லை, உங்களுக்கு ஒருவர் இருக்கார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அவர் நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை எப்படியெல்லாம் நம்ம உருவாக்கப்படுவோம், அழகாக கண்ணு, மூக்கு, காது, எலும்பு எல்லாம் உருவேற்றப்பட நாட்கள் எல்லாம் அறிந்திருக்கிறாராம். அப்படிப்பட்ட தேவன் இப்போ வாழ்கிற நாட்களில் நம்மளை விசாரிக்காமல் விடுவாரா? நாம் அவரை திரும்பி பார்க்காம இருக்கிறதுனால தான் ஒருவேளை தேவன் நம்மளை ஆனாலும் அவர் நம்ம மேலே கண் எப்போவுமே நோக்கமாக இருக்குது. வானத்துலேருந்து பூமியை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதவசனம் சொல்லுது. எல்லா மனுபுத்திரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்ம மனம் போன போக்கில் அவரை கண்டுக்காமல் நம்ம பாட்டுன்னு நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆள்கிற தேவன். அவர் சர்வ வியாபி. சரிங்களா? எல்லாத்தையும் சர்வசேனையும் படைத்த தேவன் நம்மளையும் தாயின் கருவில் உருவாகும்னு தெரிந்து கொண்டாரா? எவ்வளோ அற்புதமான தேவனை நம்ம கொண்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஆமாம், சிலர் நான் குள்ளமாக இருக்கேன், நான் உயரமாக இருக்கேன், கலர் கம்மியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறது. அது வாலிப வயசில் எல்லாருக்குமே வர்றது தான். அது போயிடணுமா கண்டி அது டிப்ரெஷனுக்கு போயிட்டு, அது ஏன் இப்படி, இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்தனால தான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்ன்ட்டு அப்படியே கோத்துக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்குறீங்களாம். வேதம் சொல்லுது, நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் விசேஷமாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க. உங்களை மாதிரி நீங்கள் தான் இருக்கணும், என்ன மாதிரி நான் தான் இருக்கணும். உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது. அவ்வளோ விசேஷமானவங்க நீங்கள். சரிங்களா? எல்லாவற்றிலையும் விசேஷமானவங்க. அதனால் நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கேன் ஒரு நாளும் கண்டிப்பாக சோர்ந்து போகாதீங்க. நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். என்ன தெரியுமா? வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். தேவனை வேதனைப்படுத்தாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். ஏன்னா நம்ம படைத்த தேவன், நம்ம தாயின் கருவில் உருவாகும்னு தெரிந்து கொண்டவர். என் கருவை உன் கண்கள் கண்டதே என்று சொல்லும். நம்ம தாயின் கருவில் எப்படி உருவாகணும், அதுவே ஒரு அதிசயம் தான். நம்ம விவரிக்க போனால் எப்படியோ போகும். ஆனால் தேவன் அற்புதமாய் நம்மளை படைத்து உருவாக்கி இப்படி தான் இருக்குதுன்னா, தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, பெற்றவங்களுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை, பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்ச வாழ்க்கை வாழ பழகுங்க. சரிங்களா? ஒருத்தரையும் வேதனைப்படுத்தாதீங்க. என்னை யாரும் பார்க்க இல்லைன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கார். அண்ட சராசரங்களே படைத்த தேவன் ஒருவர் இருக்கார். அவர் உங்களுக்கு உணவும் உடுக்க உடையும் கொடுக்குறாரு. நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுற மக்களை பாருங்கள், பார்த்தா நீங்கள் எவ்வளோ மேன்மையானவர்கள் உங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் போல் ஒருத்தர் இல்லாமல் விசேஷமாக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கீங்க. பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அதனால் ஒரு நாள் வேதனைப்படாதீங்க. உங்களை நேசிங்க. சரிங்களா? கர்த்தர் உங்களை கொடுத்த கர்த்தரை அதிகமாக பற்றி கொள்ளுங்க. அவரை பற்றி கொண்டு நம்ம புண்படுத்துகிற வழி, தேவனை புண்படுத்துகிற வழி நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது, ஒரு வேளை நம்ம நினைக்கிற காரியங்கள்லாம் கரெக்டுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம். அது தேவனுடைய பார்வையில் தவறாக இருக்கலாம். சரிங்களா? அதனால் நிதானித்து அறிஞ்சு தீமைகளை விலக்கி நன்மைகளை நோக்கி நாடி போவோம். சரிங்களா? உங்களை யார் அன்பு செலுத்த கட்டி போகிறீங்க? நீங்கள் அன்பு செலுத்துங்க. தேவனை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். ஏன்னா அவர் பரலோக மேன்மை விட்டு பூலோகத்துக்கு வந்த தேவன், ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்ட தேவன், நம்ம ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல காக்கிற தேவனா. பார்த்தீங்களா? நம்ம கண்ணு தொட்ட டக்குன்னு இமை மூடிக்குது பற்றி அந்த மாதிரி காக்கிற தேவன், உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவனாக தான் நாம் கொண்டிருக்கோம். அதனால் ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. அவரையே பற்றி கொண்டிருங்க. வேதனை உண்டாக்கும் வழிகள் இருந்தால் அவற்றையெல்லாம் விலக்கி தேவனை பற்றி கொண்டு முன்னேறி செல்வோம். உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது, நீங்கள் ப்ரிஷியஸாக உண்டாக்குறீங்க. சரிங்களா? அதனால் ஒரு நாள் வேதனைப்படாமல் முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.